உலகத்துல எல்லாமே கடவுள் படைப்பு தான் ஐயா. அப்போ புரட்டாசி மாசம் மட்டும் ஏன் பெருமாளை கும்பிடுறாங்க? கறி சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயமா இருக்கிறாங்க, அது கூட கட்டாயத்தோட இருக்கிறாங்க. சரி, ஆடி மாசம் ஏன் கறி தான் போடணும் அம்பாளுக்குன்னு கேட்டுதா என்ன சாமி? சாமி எப்போ அது பேசி இருக்குதா? அந்த மாதங்கள் ஏன் மாதங்கள் வந்து மார்கழின்றது வந்து மதி நிறைந்த நன்னாளுன்னா. ஆமா, மார்கழி வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த குளூர்ல எழுந்து குளிச்சுட்டீங்கன்னா குளிர் தெரியாது. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாரு, காலையில 4 மணிக்கு குளிச்சுடுவாங்க. குளிச்சுட்டே சொக்கா இல்லாத இருப்பாங்க. இந்த குளிக்காத ஒன்று பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுன்னு வருவான் மேலே. ஏன்னா குளிச்சுட்டு அந்த குளிர் போயிடும். குளிச்சுட்டான்னா நல்ல சிந்தனை போகும், கடவுள் மேலே வழி போயிடும். அப்போ அந்த மார்கழி மாதம்ன்றது மதி அறிவுக்கு வேலை கொடுக்குற மாசம்டாதுன்னா. அந்த குளிர்ல நீ இந்த மாதிரியான செயல், ஏர்மாறான செயலை செய்யும் போது இயற்கையோட ஒட்டு வாழ்வ அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறான் சாமி. இந்த புரட்டாசி மாசம் ஏன் வச்சிருக்குது? அது என்ன பெருமாளுக்கு அப்படின்னா, பெருமாள் முருகர்லாம் கவுச்சு சாப்பிட மாட்டாங்க. அம்பாள் மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க காவு. மனுஷன் வச்சு இந்த கடவுள் அதெல்லாம் கேட்கல. அம்பாள் சொல்றா, டேய் நான் பெத்த புள்ள என்ன மாதிரியே நீ நனிடான்னு சொல்லுது. ஆனா இவன் காட்டு மிராண்டி மாதிரி கண்டதை துண்ணுங்கிறான். அதுக்கு அம்பாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இவன் வச்சுக்கணும், அம்பாளை கும்பிட்டா கறி சாப்பிடலாம், முருகனை சாப்பிட்டா துண்ணக்கூடாது, பெருமாளை சாப்பிட்டா துண்ணக்கூடாதுன்னு. சரி, கண்டதை துண்ணு இவன் குடலை கெட்டு போய்க்குது. அந்த புரட்டாசி மாசம் 1 மாசமாவது மிதமான உணவுகளை சாப்பிட்டு உடலை சீர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக புரட்டாசி மாசம் வச்சுக்கிறத தவிர, புரட்டாசி மாசம் நீ கவிச்சு சாப்பிட்டா இருந்தா கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது, உனக்கு தான் பயன். சொல்லுப்பா. பக்திக்கு இப்போ அடிப்படையா நீங்க சொன்ன மாதிரி பயம் தான் இருக்கு. நிறைய பேர் பயந்து தான் பக்தி பண்றாங்க. கடவுளை நினைச்சா நல்லா இருப்போம்ன்ற காரணத்துக்காக தான் கும்பிடுறாங்க சில பேர் இருக்காங்க. கடவுளை நினைச்சா நல்லா இருப்பான் போது பயம் எப்படி வரும்? பயம் ஏன் வருது? இவன் தப்பு பண்ணிட்டு போய் கடவுளை கும்பிடும் போது பயம் வருது. தப்பு பண்ணாத போய் கடவுளை கும்பிடுறவனுக்கு பயமே வராது. கண்ணப்ப நாயனார் இருந்தார் தெரியுமா? கண்ணப்ப நாயனாருக்கு பேரு தின்னன்னு பேரு. சரி, அவர் வந்து ஆந்திரால இருந்தாரு இல்லையா? அங்கதானே இருந்தாரு, காலாஸ்திரியில இருந்தாரு. ஆமா. அவர் என்ன பண்றாரு? அவர் ஒரு வேடுவன். சிவபெருமானு கவுச்சு சாப்பிடாத கடவுள். ஆனா அவருக்கு வந்து போய் வாழைப்பழம், கிழப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிடுறதுக்கு வசதி கிடையாது. அவர் வேட்டைக்கு போவாரு, ஏதாவது ஒரு பண்ணி அடிப்பாரு, காட்டு பண்ணியா, அதை எத்தனை வந்து வைப்பாரு, சிவங்கிட்ட பூஜை பண்ணுவாரு, எத்தனை போய் விற்பாரு, சாப்பிடுவாரு. இதுதான் அவர் தொழில். ஆனா சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது ஒரு கண்ணில். இவர் என்ன பண்ணணும்? பயம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவரு பயந்து ஓடி போயிருக்கணும். சிவனுடைய கண்ணிலேயே ரத்தம் வருது, அப்புறம் நம்ம கண்ணு என்ன ஆகுமோ இல்ல? அதானே பயம். ஆனா பயம் இல்லாம பக்தியா மாறினதால என்ன பண்ணிட்டாரு? ஒரு கண்ணை நோண்டி அந்த கண்ணில் ரத்தம் அந்த கண்ணில் வச்சுட்டாரு. இவருக்கு ஒரு கண் தாங்குது, சிவனுக்கும் ஒரு கண் தாங்குது. அப்ப இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. இன்னொரு கண்ணில் கண்ணை வைக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும். இவர் காலை தூக்கி அதனுடைய கண்ணில் வச்சுக்கணும், இன்னொரு கண்ணை நோண்டுறாரு. அப்போ இது பயம் இல்லை, இது பக்தி. அப்போ அவர் தவறு செய்யல, அதனால பக்தி வந்தது. தவறு செய்துட்டு கோயிலுக்கு போகும்போது பயம் வருது. நான் ஊர்ல ஏமாத்திட்டேன், ஆனா போய் சாமி கும்பிட்ட போய்க்கிறேன். சாமி கிட்ட சொல்றேன், சாமி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சாமி, ஊர் ஒம்பெல்லாம் வளர்த்துட்டேன், ஊர்ல இருக்கிறவங்க தான் ஏமாத்திட்டேன், என்ன கொஞ்சம் காப்பாத்து சாமி. இது பயம் உள்ள பக்தி. நிறைய பேர் பங்கு கூட கொடுக்குறாங்க சாமி. ஆமா, பின்ன அங்க திருந்தது ஒரே ஆள் எடுத்துக்கூடாது. ஒரே ஆள் எடுத்துன பிரச்சனை இல்லை. அதனால கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டா நமக்கு தண்டனை குறையணும். ஆனா கடவுள் நீ கொடுக்கறத வாங்கறது கிடையாது. எப்ப நான் தொட்டாரா அவருக்கு துட்டு தேவை கிடையாது. ஏன்னா அவர் சோறு தோன்றது கிடையாது. மனுஷன் தான் சோறு துண்ணுவான், மிருகம் தான் மற்றதை துண்ணும். அதுக்கு தான் பசி இருக்கும், கடவுளுக்கு பசி கிடையாது. அதனால நீ கொடுக்குற பணமும் அவருக்கு தேவை கிடையாது, நீ போடுற பொருளும் அவருக்கு தேவை கிடையாது. அது எல்லாமே மனுஷனுக்கு தான் தேவைப்படுது சாமி. கடவுளுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா உலகமே கடவுள். நீ என்ன பங்கு அவருக்கு கொடுக்க முடியும்? இதை யோசிக்கல. கடவுள்மா இவர் வீட்டு வேலைக்கார மாதிரி இவர் 10 ரூபா கொடுத்தா அவருக்கு பௌத்தமா அப்படி இல்லை. உன் மனசை நீ பணம் கொடுக்கும் போது மன அன்பு உருவாக்கிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்காக பணம் கொடுக்குறோம் உண்டு. இப்ப நம்ம கோயிலுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்றாங்க. இது ஒரு கோயில் வளரட்டும், வளர்ந்தா இந்த ஊருக்கு நல்லது அப்படின்றதுக்காக இங்க கொடுக்குறாங்க.
அதே நேரத்துல ஊர்ல ஒரு கோடி கொள்ளை அடிச்சுட்டு ஒரு 50,000 வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது பயமுள்ள பக்தி. அது கொடுக்கறத விட சும்மா இருக்கலாம். எதை செய்தாலும் உன்னுடைய உழைப்புல செய்யும் போது அது புண்ணியத்தை தரும், அடுத்தவனுடைய உழைப்புல செய்யும் போது அது பாவத்தை தரும். தெய்வம்ன்றது புனிதமானது, தெய்வம்ன்றது அமைதியானது. நீ அமைதியா போய் அதை வழிபட்டால் மட்டும்தான் வழிபட முடியுமே தவிர ஆரவாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதைதான் ரொம்ப அழகா அழுகணி சித்தர் சொன்னார். கடவுளை எப்படிதான் கும்பிடணும், கூட்டமா கூடி ஒவ்வொன்று கத்தி கும்பிடலாமான்னா அதுக்கு கடவுள் வழிபாடு கிடையாதுடா, அது உன்னுடைய ஆரவாரம்டா. கடவுள் வழிபாடு இருந்தது அமைதியாகணும், தனித்து இருக்கணும், நீ மூச்சை அடக்கி இருக்கணும்னாரு. அதனால சொன்னார், முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் மிதப்பரப்பி பஞ்சனையின் மேல் இருக்கு அத்தை அடக்கு நிலை யாரும் எல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்க. அந்த மாதிரி பண்ணணுண்டா தெய்வ வழிபாடுன்னாரு இல்லையா? பாம்பாட்டி சொல்றார், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. அப்போ கடவுள் வழிபாடுன்றது அமைதியில் இருக்குது.